லைஃப் அப்டேட்டில் இது 4வது வீடியோ நண்பர்களே. ஜிம்முக்கு அடிக்கடி நம்ம லீவ் போடுறதுனால மாஸ்டர் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. பண்ணலன்னா எப்படியும் என்ன விட மாட்டாரு. அதனால ஸ்ட்ரெச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சைக்கிளிங் பண்ணிட்டு புஷ்அப்ஸ் அப்புறம் புல்அப்ஸ் 3 செட்டு போட்டு முடிச்சாச்சு. புல்அப்ஸ் வீடியோ எங்கன்னு கேட்காதீங்க, தெரியாம நானே டெலீட் பண்ணிட்டேன். ஒரு வழியா வார்ம் முடிச்சுட்டு செஸ்ட் ஃப்ளை போட சொல்லிட்டாரு. செஸ்ட் ஃப்ளை 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு அப்படியே லேட்டரல் ரைஸ் அண்ட் பைசப் கல்லையும் 3 செட்டு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸ் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா லேக் புல் டவுன் பண்ண சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம பாடி தாங்காதுன்னு மாஸ்டர் வேலை இருக்கு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு ஒரு பாயை சொல்லிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் கதவு திறந்துருக்கு. யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம நண்பர் விசாக் ப்ரோ ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு நண்பர்களே. அதுக்கப்புறம் வழக்கம் போல குளிச்சுட்டு காலை உணவுக்கு முட்டையை சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு கிளாஸுக்கு வந்தாச்சு. அடிக்கிற வெயில்ல கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு வந்தா எங்கேயும் பவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் சென்னையில அடிக்கடி பவர் கட் ஆகுது. என்ன பண்றதுனே தெரியல நண்பர்களே. சரி, பவர் வரதுக்குள்ள மதிய உணவு முடிச்சிடலான்னு சாப்பிட கிளம்பியாச்சு. சாப்பிட்டு வந்ததும் ஒரு வழியா பவரும் வந்துருச்சு. கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போட்டோஷாப் பத்தின கிளாஸ் நடந்துச்சு. இதுக்கு இடையில ஹரிசு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கையோட துணிலாம் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டாப்ல. இவன் புதுசா போட் வாங்கியிருக்காப்ல. ஊருக்கு போயிட்டு போட்டை தண்ணியில இறக்குறத பார்த்தே ஆகணும்ட்டு ஒத்த காலில் நிக்கிறாப்ல. சரி, நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லி ஹரிசுவை அனுப்பி வச்சுட்டு நம்ம நண்பர்களுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு வண்டி எடுத்தாச்சு. இவனுக்கு வேற இன்ஜின் ஆயில் மாத்தி பல நாள் ஆச்சு. இவன் எப்ப நமக்கு பிரச்சனை கொடுப்பான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆயில் மட்டும் மாத்திக்கலான்னு வண்டியை பெட்ரோல் பங்க் பக்கம் திருப்பிட்டேன். நல்லபடியா இவனுக்கு ஆயில மாத்திட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கான நாள் முடிஞ்சது. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அப்படியே நீங்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.